ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டோடைய வார்த்தை நம்மை கைவிடாத வார்த்தை, நம்மை வழி நடத்துகிற வார்த்தை. தேவன் வார்த்தையினால் முழு உலகத்தையும் படைத்தார். அந்த வார்த்தையானவரே இப்பொழுது நம்மளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா நமக்குள்ளே இருந்து அவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். புதிய திட்டங்களை நம்மளுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளிலும் புதிய வாழ்க்கையை, புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் துவங்கி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான். இந்த நிகழ்வை, சம்பவத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கலாம், இல்லை கதையாக கேட்டிருக்கலாம். என்ன நடக்குதுன்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து தானியம் வாங்குவதற்கு, சாப்பாடு வாங்குவதற்கு வருகிறார்கள். யோசேப்பு இவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று கண்டறிந்த உடனே அவர்கள் போகும்பொழுது அவங்க சாக்கில் வந்து வெள்ளி பாத்திரத்தை போட்டு அனுப்பிவிட்டான். அப்போ வீட்டுக்கு சென்று பார்க்கும் பொழுது வெள்ளி பாத்திரத்தை பார்த்த உடனே, ஐயோ இதை நம்ம திருடிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. திரும்ப இதை கொண்டு போய் கொடுக்க போகும்பொழுது அவன் பென்யமனை கூட்டிகிட்டு வர சொல்லுகிறான். தன்னுடைய இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்த தடவை பெஞ்சமினை கூட்டிகிட்டு போகும்பொழுது யோசேப்பு பென்யமினை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுகிறான், ஆனந்தத்தில் பூரிக்கிறான், அழுகை அவனுக்கு வருகிறது, ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்போ யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனிடத்துல சொல்லி இவங்களுக்கெல்லாம் விருந்து ஆயத்தம் பண்ண சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று கிருபை, இன்னொன்று இரக்கம். நியாயமாக பார்த்தா இவர்களுடைய சாக்கில் இருந்த வெள்ளி பாத்திரத்தை அவங்க கண்டுபிடிச்சதுனால இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் தண்டனையிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல யோசேப்பு இரக்கத்தை காட்டுகிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் எல்லோருக்கும் மத்தியானத்திற்கு விருந்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறான். அந்த விருந்துல யோசேப்பும் பங்கு பெறுவேன், நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறான். இதற்கு பேர் கிருபை. அப்போ தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு தண்டனையை கொடுக்காமல் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பேர் இரக்கம் காண்பித்தல். இரக்கம். எந்த நன்மைக்கும் தகுதி இல்லாத ஒருவருக்கு எல்லா நன்மையும் கொடுத்து விருந்து கொடுப்பதற்கு பேரு கிருபை. இப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் ஒரே நேரத்தில் காட்டினான். அப்ப யோசேப்பு என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக வாழ்ந்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபையையும் இரக்கத்தையும் ஒரே நேரத்தில் காட்டியிருக்கிறார். தண்டனைக்கு தகுதியாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில தண்டனையிலிருந்து விடுதலை செய்து அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த நன்மைக்கும் தகுதி இல்லாத நம்மை எல்லா நன்மைக்கும் தகுதியாக மாற்றி தேவனுடைய முழு நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், செழிப்பையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கிருபையையும் காட்டியிருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில இரக்கத்தையும் கிருபையும் நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க இந்த கில்ட்டி கான்சியன்ஸ்ல இருந்தீங்கன்னா, இந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன், ஆண்டவர் எனக்கு தண்டிக்கிறார், ஆண்டவர் என்னை நியாயம் விசாரிக்கிறார் அப்படின்னு எந்த எண்ணமாவது உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய எண்ணத்தில், சிந்தையில் இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கு நீங்கள் மாற்றி விடுங்கள். ஏனென்றால் இரக்கத்தை பெற்றவர்கள் நீங்கள். ஆண்டவர் யாரையும் தண்டிக்கிறவர் கிடையாது. அவர் இரக்கம் உள்ள தேவன். தண்டனைக்கு தகுதியாக இருந்த உங்களை விடுதலை செய்து நன்மையை கொடுத்து கிருபையும் கொடுத்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட நன்மைகளுக்கெல்லாம் பாத்திரவான் கிடையாது, தகுதி உள்ளவன் கிடையாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலுமே அதையும் நீங்கள் மாற்ற வேண்டும். ஏனென்றால் தகுதியில்லாத நமக்கு தேவன் தம்முடைய கிருபை நிமித்தமாக அவருடைய நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில கிருபையும் இரக்கமும் கிடைத்திருக்கிறது. அது உங்களுடைய நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கிருபையும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையில தேவன் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாமே ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல தள்ள மாட்டோம். தகுதி இல்லாதவர்கள் என்ற உணர்வு நம்மளுக்கு ஏற்படாது. தேவனுடைய அன்மெரிட்டட் ஃபேவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. தகுதியற்ற தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எண்ண முடியாத கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. கவுண்ட்லெஸ் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படின்றத மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நினைத்து நன்றி சொல்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய துவங்கி இருக்கிறார். அவர் கிருபையினால எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இரக்கத்தினால எல்லா விதமான தண்டனையிலிருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். அதனால தேவனை போல ஒரு நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. தேவன் மிகவும் நல்ல தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மையான காரியங்களை பார்க்க ஒரு புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.